அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி 3 மாவட்டங்களை உள்ளடக்கிய மண்டலத்தின் பொறுப்பாளராக அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தை திமுக தலைமை நியமித்துள்ளது. கடலூர் கிழக்கு, விழுப்புரம், காஞ்சிபுரம் தெற்கு ஆகிய கட்சி ரீதியிலான மாவட்டங்களுக்கு அவர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்கள் 7 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அதற்கு அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, நேரு உள்ளிட்டோரும், எம்பிக்கள் ராசா, கனிமொழி உள்ளிட்டோரும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பாஜகவுடன் கூட்டணி சேர முடியாது என தவிக தலைவர் விஜய் கூறவில்லை என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னையில் கட்சி சார்பில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பேசிய தமிழிசை, கூட்டணி தொடர்பாக தவிகவிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை என்றும் யார் யாரோ சொல்வதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். தவிகால அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பும் வரலப்பா. தேவாகவுடன் தலைவர் தம்பி விஜய் அவர்கள்ட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. அதனால யாரும் அதான் சொல்றேன், அதிகாரப்பூர்வமாக தம்பி அவர் தான் தலைவர், அவங்க கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. யார் யாரெல்லாம் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சி பேசுறதுக்கு என் கட்சியோட தலைவர்கள் இருப்பார்கள். இன்று எல்லோருமே ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது என்பது எனது கருத்து. திருவண்ணாமலை, ஈரோடு மாவட்டங்களிலும் பிரம்மாண்ட முருகன் சிலை அமைக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் அன்னதான கூடம், பசுமாட காப்பகத்தை அமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், மருதமலையில் பிரம்மாண்ட முருகன் சிலை அமைக்கப்படும் போதே பெருந்திட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் என கூறினார். நம்முடைய ஈரோடு மாவட்டத்திலும் ஒரு முருகர் சிலையை ஏற்படுத்த இருக்கின்றோம். அதேபோல் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ஒரு முருகர் சிலையை அமைக்க இருக்கின்றோம். அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகின்றன. வெகு விரைவில் அதற்குண்டான பணிகள் துவங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இலங்கை தமிழர்களுக்கு நம்பிக்கையூட்டும் நல்லுறவாக இருக்க உறுதியேற்போம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை ஒட்டி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள விஜய், உலகெங்கும் வசிக்கும் தொப்புள்கொடி உறவுகளுக்கு நம்பிக்கையூட்டும் நல்லுறவுகளாக நாம் இருப்போம் என உறுதியேற்போம் என்று அவர் கூறியுள்ளார். மண்ணில் விதைக்கப்பட்ட நம் உறவுகளுக்கும் உலகிற்கு சிறந்த உயர் தனி வீரத்திற்கும் நினைவஞ்சலியும் வீர வணக்கமும் என பதிவிட்டுள்ளார். மாமக்கள் போற்றதும் மாவீரர் போற்றதும் எனவும் அவர் கூறியுள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று வினாடிக்கு 3479 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று 4764 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. ஜூன் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அருகே அனுமதியின்றி இயங்கி வந்த பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். நெய்வேலி தென்பாதையில் உள்ள குடோனில் கோயில் திருவிழா மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்காக அதிக அளவில் நாட்டு வெடிகள் தயாரித்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பயங்கர சத்தத்துடன் குடோனில் இருந்த வெடிகள் வெடித்துள்ளன. இதில் 60 வயதான சுந்தர்ராசு மற்றும் 18 வயதான முகமது ரியாஸ் ஆகியோர் உடல் சிதறி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் உடல்களை மீட்டு கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். அனுமதியின்றி செயல்பட்ட இந்த குடோன் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட பிரியங்கா பங்கஜம், விபத்து தொடர்பாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். திருவிழாக்காக அன்லைசன்ஸ்டாக ஒரு லோக்கல் கிராக்கர் யூனிட் மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக தான் மழை வந்ததுனால இங்கே மூவ் பண்ணதாக இனிஷியல் ரிப்போர்ட்ஸில் சொல்கிறாங்க. ஸோ அந்த யூனிட்டில் ஃபயர் ஆகி பிளாஸ்ட் ஆனதில் ஆர்சிசி ஷெட் கொலாப்ஸ் ஆகி 2 நபர்கள் இறந்து போயிருக்காங்க. துறை ரீதியாக என்ன நடவடிக்கையோ அதை ஃபாலோ பண்ணுவோம். என்கொயரி போயிட்டுருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே திரௌபதி அம்மன் கோயிலில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. காரணை கிராமத்தில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு 30 நாட்களாக மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்ச்சியில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கேற்றனர். கொடைக்கானலில் 62வது மலர் கண்காட்சி வரும் 24ஆம் தேதி தொடங்க உள்ளது. பிரையன் பூங்காவில் தொடங்கும் இந்த கண்காட்சி 9 நாட்கள் நடைபெற உள்ளது. இதனையொட்டி பிரையன் பூங்காவில் ஆய்வு செய்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மலர் கண்காட்சி துவங்கும் நாளன்றே கோடை விழாவும் தொடங்கவிருப்பதாக தெரிவித்தார். கோடை விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், படகு போட்டி, நாய்கள் கண்காட்சி உள்ளிட்டவை நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 8 சிறார்கள் உட்பட 17 பேர் உயிரிழந்தனர். ஹைதராபாத்தில் சார்மினார் அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் முதல் தளத்தில் தீ பற்றி மளமளவென பிற தளங்களுக்கும் பரவியது. இதில் குழந்தைகள் உட்பட 17 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்துக்கு மின்கசிவு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, முதல்வர்கள் ரேவந்த் ரெட்டி, சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கோவா மாநிலம் இனிமேலும் போகங்களுக்கான பூமியாக இருக்காது என்றும் அது யோக பூமியாக இருக்கும் என்றும் அம்மாநில முதல்வர் பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். பனாஜியில் ஆன்மீக நிகழ்ச்சியில் பேசிய அவர், கோவா என்றாலே போகங்களுக்கான பூமி என்ற கருத்து இருப்பதாகவும் அது தவறு என்றும் தெரிவித்தார். கோவா உண்மையில் யோக பூமி என்றும் பசுக்களின் பூமி என்றும் பிரமோத் சாவந்த் தெரிவித்தார். கோவாவிற்கு மக்கள் கடற்கரைக்காகவும் சூரிய குளிர்காகவும் வருவதை விட கோயில்களுக்கும் பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகளுக்கும் தான் அதிகம் வருவார்கள் என்றும் பிரமோத் சாவந்த் கூறினார். பள்ளிகளில் சர்க்கரை கட்டுப்பாட்டு குழுக்களை அமைக்க சிபிஎஸ்இ உத்தரவிட்டுள்ளது. சிறார்களிடையே டைப் 2 நீரிழிவு நோய் அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்திருந்த தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் அதனை தடுக்க சில பரிந்துரைகளை செய்திருந்தது. அதன் அடிப்படையில் இந்த குழுக்களை அமைக்க சிபிஎஸ்இ அறிவுறுத்தியிருக்கிறது. இந்த சர்க்கரை கட்டுப்பாட்டு குழுக்கள் தினசரி ஒருவர் எடுத்துக்கொள்ள வேண்டிய சர்க்கரை அளவு உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. பாகிஸ்தான் செல்ல வேண்டுமா அல்லது நரகத்திற்கு செல்ல வேண்டுமா என தனக்கு 2 வாய்ப்புகள் தரப்பட்டால் நரகத்தையே தேர்ந்தெடுப்பேன் என பிரபல கவிஞர் ஜாவேத் அக்தர் கூறியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற புத்தக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஜாவேத் அக்தர், மத ரீதியாகவும் தேச ரீதியாகவும் தாம் தினசரி விமர்சனங்களை சந்திப்பதாக தெரிவித்துள்ளார். 2 நாட்டவர்களும் தன்னை சமூக ஊடகங்களில் வசைபாடுவதாக அவர் வேதனை தெரிவித்தார். ஒரு சாரார் தன்னை மத நம்பிக்கை இல்லாதவர் என்பதால் நரகத்திற்குத்தான் செல்வாய் என திட்டுவதாகவும், இன்னொரு சாரார் தன்னை பாகிஸ்தான் செல்லுமாறு கடிந்து கொள்வதாகவும் ஜாவேத் அக்தர் கூறினார். இந்தி திரையுலகில் புகழ்பெற்ற பாடலாசிரியர்களின் ஒருவரான ஜாவேத் அக்தர் தன்னை நாத்திகர் என அடையாளப்படுத்திக் கொண்டவர் ஆவார். முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை ஒட்டி இலங்கையின் நந்திக்கடலில் துரைராசா ரவிகரன் எம்பி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தமிழின படுகொலையின் 16வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளுக்கு வன்னி மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கடலில் தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தினார். ஆபரேஷன் சிந்தூர் பற்றி பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்தது குற்றம் என்றும், இதனால் இந்திய விமானப்படைக்கு எத்தனை விமானங்கள் இழப்பு ஏற்பட்டது என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். At the start of the operation, we had sent a message to Pakistan saying we are striking at terrorist infrastructure. We are not striking at the military. So the military has an option of standing out and not interfering in this process. They chose not to take that good advice. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து அந்நாட்டு அரசுக்கு முன்பே தெரிவிக்கப்பட்டது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசிய வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த ராகுல் காந்தி, ஆபரேஷன் சிந்தூர் குறித்த தகவலை பாகிஸ்தானுக்கு முன்பே தெரிவித்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதற்கு அனுமதி தந்தது யார்? இதனால் இந்திய விமானப்படைக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். தாக்குதலின் முதற்கட்டத்தின் போது பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகத்தான் ஜெய்சங்கர் பேசினார். ஆனால் அதை தாக்குதல் தொடங்குவதற்கு முன்பே எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. யுக்ரைன் போர் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டினுடன் திங்கட்கிழமை பேச உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புட்டினுடன் திங்கட்கிழமை தொலைபேசியில் பேச உள்ளதாகவும், வாரத்துக்கு சராசரியாக 5000 வீரர்கள் கொல்லப்படும் போரை நிறுத்துவது குறித்து பேசுவேன் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். புட்டினுடன் பேசிய பிறகு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பேசுவேன் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை ஒரு முக்கிய நாளாக இருக்கும் என தெரிவித்துள்ள ட்ரம்ப், போர் நிறுத்தம் ஏற்பட்டு வன்முறை முடிவுக்கு வரும் என நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் யுக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. கீவ், டொனாஸ்க் உள்ளிட்ட இடங்களில் 273 ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏராளமான கட்டடங்கள் தீக்கிரையாகின. இதையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தாக்குதலில் பெண் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயமடைந்ததாக யுக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையே நடந்து வரும் போரில் இருதரப்பிலும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர்.
புதிய போப்பாக பதவியேற்றுள்ள 14ஆம் லியோ முதலாக தனக்கான பிரத்யேக போப் மொபைல் வாகனத்தில் பயணித்தார். வாட்டிகன் புனித பீட்டர் சதுக்கத்தில் போப் மொபைல் வாகனத்தில் பயணித்த லியோ பாதை ஓரத்தில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கானோருக்கு ஆசைகளை வழங்கினார். அப்போது மக்கள் உற்சாகம் பெருக்கெடுக்க போப்பை நோக்கி கையசைத்தனர். போப் மொபைல் என்ற வாகனம் பொதுமக்கள் போப்பை எளிதில் பார்ப்பதற்காகவே தனியாக வடிவமைக்கப்பட்ட திறந்தவெளி வாகனமாகும். போப் வெளிநாடு செல்லும் போதும் இவ்வாகனம் அவருடன் செல்லும். ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் நாடுகளில் கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சிங்கப்பூரை பொறுத்தவரை மே மாத தொடக்கத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 11,100 இருந்த நிலையில் 14,200 தற்போது அதிகரித்துள்ளது. எனினும் தற்போது பரவி வரும் கொரோனா பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று சிங்கப்பூர் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இதேபோல் ஹாங்காங்கிலும் கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் அங்கு 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் பெரும்பாலானோர் மூத்த குடிமக்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. எனினும் மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் சுவாச கோளாறுகள் இருப்பின் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கென்டக்கி, மிசோரி மாகாணங்களில் ஏற்பட்ட சூறாவளியால் 21 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் மத்திய பகுதிகளை அண்மையில் பயங்கர சூறாவளி தாக்கியது. இதனால் கென்டக்கி, மிசோரி மாகாணங்களில் உள்ள ஏராளமான வீடுகள் உள்ளிட்ட கட்டடங்கள் கடுமையாக சேதமடைந்தன. மரங்கள் முறிந்து விழுந்ததில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் சேதமடைந்ததோடு மின் விநியோகமும் பாதிக்கப்பட்டது. கென்டக்கி மாகாணத்தில் மட்டும் 14 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த மாகாணத்தின் ஆளுநர் ஆண்டி பெஷீர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் 2 மாகாணங்களிலும் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இன்றைய தினம் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஜூலை மாதம் முதல் மின் கட்டணத்தை உயர்த்த தமிழக மின் வாரியம் பரிசீலிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின் கட்டணத்தை 3% உயர்த்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் மின் கட்டணத்தை உயர்த்துவது குறித்து பரிசீலிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அதேவேளையில் மின் கட்டணத்தை உயர்த்துவது குறித்து தமிழக அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ள மின்வாரிய அதிகாரிகள் அது தொடர்பாக முதல்வரிடம் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவிருப்பதால் கட்டண உயர்வு இருக்காது என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் வரும் ஜூலை முதல் மின் கட்டணம் 3.16% உயர்த்தப்பட இருப்பதாக வெளியாக உள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றது என்றும் மக்களை வதைக்கும் கட்டண உயர்வு திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியம் இழப்பில் இயங்குவதாகவும் அதை லாபத்தில் இயங்கச் செய்யவே கட்டணம் உயர்த்தப்படுவதாகவும் தமிழக அரசு சார்பில் கூறப்படுவதில் உண்மை இல்லை. மின்வாரியத்தின் இழப்புக்கு காரணம் தனியாரிடமிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்படுவதுதான். நிலுவையில் உள்ள மின்திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம்தான் மின்வாரியத்தை லாபத்தில் இயக்க முடியும் என்று ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார்.